வணக்கம் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ராசவள்ளி கிழங்கு. இதை காய்வள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது இப்போ கிட்டத்தட்ட கொடி உருளை மாதிரியே தான். கொடி உருளை வந்து உருண்டையாக இருக்கும். இது கொஞ்சம் சுரசுரப்பாக இருக்கும். ஆட்டுக்கொம்பு காவலி ஊசியாக இருக்குல்ல, அதே உருண்டையாக காய்ச்சாயப்பட்டிருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இதிலே 2-3 வெரைட்டி இருக்குது. இது வந்து கிள்ளி பார்த்தீங்கன்னா தோலுக்கும் கீழே பர்பிளாக இருக்கும், உள்ளே ஒயிட்டாக இருக்கும். இன்னொரு ரகம் இருக்குது, அது ஃபுல்லாகவே வந்து பர்பிளாக இருக்கும். அது வீட்டுக்கிட்ட இருக்குது. இந்த தோட்டத்தில் இந்த ரகம் தான் போட்டிருக்கேன். இன்னொன்று வந்து தோலை கிள்ளி பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கும். அந்த ரகமும் இருக்குது. அது எந்த தோட்டத்தில் இருக்குதுன்னு தெரில. இப்போ இந்த பர்பிளும் இந்த உள்ள ஒயிட்டாக இருக்க தோல் சிகப்பாக இருக்கும் தான் நிறையா போட்டிருக்கேன். இந்த தோட்டத்தில் அங்கங்கே வேப்ப மரம் அந்த மாதிரி மரங்களில் போட்டிருக்கேன். இன்னொரு தோட்டத்துலேயும் போட்டிருக்கேன். கொடியூரில் ஒரு தோட்டத்தில் இருக்குது. நமக்கு இது மாதிரி வெத்தலைவள்ளி கிழங்கு, பர்பிள் ராசவள்ளி இந்த மாதிரிலாம் கிழங்கெல்லாம் தேடி தேடி கலர் கலராக வாங்கி போடுறது தான். அதில் ஒரு ஆர்வம் தாவரங்கள் மேலே, அதனால் வளர்த்துட்ருக்கோம். நன்றி நண்பர்களே. நீங்களும் முடிஞ்சால் முயற்சி பண்ணுங்கள். இது மாதிரி கிழங்குலாம் நிறைய வளங்க. நன்றி.